முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவியலும் ஆன்மீக ரகசியங்களும். முருகன் என்றாலே அழகு, தமிழ், வீரம். ஆனால் முருகனின் ஆறுபடை வீடுகள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல. அவை மனித உடலோடும் பிரபஞ்சத்தோடும் தொடர்பு கொண்ட மர்மமான இடங்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்கப் போவது அறுபடை வீடுகளில் மறைந்துள்ள அந்த அறியப்படாத ரகசியங்களைத்தான். திருப்பரங்குன்றம் இது முருகப்பெருமான் தெய்வானையை மணமுடித்த தலம். இங்குள்ள ரகசியம் என்னவென்றால், இது பூமி தத்துவத்தை குறிக்கிறது. மற்ற கோவில்களில் முருகன் நின்ற கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கு அமர்ந்த கோலத்தில் தியான நிலையில் இருக்கிறார். மேலும் இங்கு சிவன் மற்றும் விஷ்ணு இருவரும் ஒரே கருவறையில் அருள்பாலிப்பது சைவ வைணவ ஒற்றுமையின் குறியீடு. அடுத்து திருச்செந்தூர். மற்ற 5 வீடுகளும் மலை மீது இருக்க இது மட்டும் கடற்கரையில் அமைந்தது ஏன்? இதன் ரகசியம் ஓம் எனும் பிரணவ மந்திரம் அலைகளின் ஓசைக்கும் இங்குள்ள மந்திர அதிர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபோது கூட கடல் உள்வாங்கியதே தவிர கோவிலுக்குள் நுழையவில்லை. இது தமிழர்களின் கட்டிடக்கலை அதிசயமா அல்லது முருகனின் சக்தியா? பழனி. இங்குள்ள சிலை கல்லால் ஆனது அல்ல. போகர் என்ற சித்தர் 9 விஷமான பொருட்களை, அதாவது நவபாஷணம் சேர்த்து அந்த அதீத மருத்துவ குணம் கொண்ட சிலை செய்தார். இந்த சிலை மீது பட்டு வரும் பால் மற்றும் பஞ்சாமிர்தம் தீராத நோய்களை தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது. இது ஒரு பழங்கால நானோ டெக்னாலஜி என்று சொன்னால் நம்புவீர்களா? சுவாமிமலை. தந்தைக்கு உபதேசம் செய்த தலம். இங்குள்ள 60 படிகள் தமிழ் வருடங்கள் 60ஐ குறிக்கின்றன. இங்குள்ள ரகசியம் என்றவளா? மலையின் உச்சியில் முருகன் இருந்தாலும் தரைதளத்தில் உள்ள சிவபெருமானின் செவிக்கு முருகன் சொல்வது கேட்கும்படி இந்த கோவில் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருத்தணி. திருத்தணி மன அமைதிக்கான தலம், கோபத்தை தணிக்கும் இடம், பழமுதிர்ச்சோலை, இயற்கையின் தத்துவம். இந்த 6 வீடுகளும் நம் உடலின் 6 ஆதார சக்கரங்களை குறிக்கின்றன. மூலாதாரம் முதல் ஆக்ஞான சக்கரம் வரை நம் சக்தியை நிலைநிறுத்தும் புள்ளிகளே இந்த 6 படை வீடு. முருகனின் 6 வீடுகளும் நம்மை நாமே உணர்ந்து கொள்ள உருவாக்கப்பட்ட ஒரு வரைபடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், முருக பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் முருகா அரோஹரா.